2 காவல்துறை அதிகாரிகள் என்னை அழைத்து ஐஸ்கிரீம் அதிகாரின்னு அட்டகாசங்கள்னு நீங்கள் ஒரு தனி செக்மெண்ட்டே நீங்கள் தொடங்கணும் அப்படின்றார். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னு, இல்லை அவ்வளோ அட்டகாசங்கள் இருக்கிறது என்று சொன்னார். சரி, அவர் ஏதோ நகைச்சுவைக்கு சொல்கிறார் என்று நான் நினைத்தேன். பார்த்தா அப்படி ஒரு செக்மெண்ட்டை தொடங்க வேண்டிய தேவை வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அந்த தாஜ் ஹோட்டலில் அந்த தகராறு, இந்த பொண்ணை கைப்பிடிச்சல் தரணும் ஒரு தகராறு, இது பொய் புகார் மேனேஜர் தான் கொடுத்துருந்தாருன்னு நான் சொன்னேன்ல. அதில் அந்த ஒரு பொண்ணு விக்டிம், அந்த பொண்ணை சுற்றி தான் பிரச்சனை நடப்பதாக எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவங்க சமாதானம் ஆகிட்டாங்கன்னு நான் சொன்னேன். சரியாக பேசிவிட்டு காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஐஸ்கிரீம் அந்த ஐடியல் ரிசார்ட் ஓனரோட பஞ்சாயத்துக்காக தான் இதை செய்தார் என்று சொன்னதும் அந்த பெண்ணுக்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்யணும் இல்லையா, என்ன நடந்துச்சாங்கன்ட்டு. அந்த பொண்ணு கொடுக்காது. கரெக்டாக அந்த பொண்ணு தான் சமாதானமாக போயிடுச்சுன்னு என்ன சொல்ல போகுது அந்த பொண்ணு கேட்டால், எதுக்கு போய் சிக்கலில் சிக்கிக்கணும், அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, சரி விட்டுருவோம் இதை இப்படியே. இவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஜெயிலில் இருக்காங்கல்ல, பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் ஜெயிலில் இருக்காங்க, எதிர்த்தரப்பும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அது பொண்ணுகிட்ட வாக்குமூலம் வாங்கணும், அவ்வளோதானே. சரி, கேட்டால் அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுக்க போகுது, ஸ்டேஷனுக்கு வரப்போகுது இல்லையா. காலையில் 5:30 மணிக்கு எதுக்கு போலீஸ் போனோம் வீட்டுக்கு? இன்று காலை 5:30 மணிக்கு ஜீப் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் ஜீப் போயிட்டு நிறுத்திட்டு கதவை தட்டுறாங்க 6 மணிக்கு. இந்த பொண்ணு பொம்பளை பிள்ளை, பயப்படாதா? பயந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வக்கீலுக்கெல்லாம் ஃபோன் பண்ணோன்னே எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் அப்புறம் எக்ஸ் தளத்தில் சிஎம், ஹோம் மினிஸ்டர், கவர்னரு எல்லாரையும் டேக் பண்ணி இது மாதிரி போட்டேன். இது வெறுமனே ஐஸ்கிரீம் பண்ணுற வேலை. எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. நீ சும்மா இருந்திருந்தா கூட இது தெரியாது, ரைட்டா? உன்னோட பகுமானத்தை காட்டணுன்ட்டு ரிமாண்டு பண்ணதோடு இல்லாமல் விட்டு சுரேஷ்கிட்ட கூப்பிட்டு கால் பக்கத்துக்கு நியூஸ் போடுறீங்க. நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ஃபோன் செய்தார்கள் இவங்களை காப்பாற்றணும்னு. ஆனால் ஐஸ்கிரீமை அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, சட்டத்தின்படி நடவடிக்கை எடு என்று உத்தரவிட்டாலும் உங்கள் பகுமானத்தை காட்டுறதுக்கு நீங்கள் கால் பக்கத்தில் நியூஸ் போட்டீங்க. அது தகவலுக்கு வந்துச்சு. இன்றைக்கி இது பதிவு செஞ்சிட்டோம். இப்போ போய் அந்த பொண்ணு வீட்டில் போய்ட்டு நீங்கள் மிரட்டினீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? ஸ்டேட்மெண்ட் தானே போட போகிறீங்க இல்லையா? கூப்பிட்டா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. இன்னொன்று, விமன் போலீஸை அனுப்பிச்சு நீங்கள் என்ன வாக்குமூலன்றது விசாரிச்சுக்கலாம். இன்னொன்று, இது சாதாரண தகராறு, இன்னும் அக்யூஸ்ட் வெளியில் வரல, இன்னும் அடுத்த வாரம் சார்ஜ் ஷீட் போட போகிறீங்களா? பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணு தானே. மேலும் மேலும் ஹராஸ்மெண்ட் மாதிரி தானே. காலையில் 5:30 மணிக்கு போய் 5:30 மணிக்கு எதுக்குமா போய் விட்னஸ் வீட்டில் எதுக்குமா கதவை தட்டணும்? அந்த பொண்ணு பேர் அக்யூஸ்ட் காலத்தில் இல்லை. அந்த பொண்ணு தான் கைப்பிடிச்சி இழுத்தது தான் நீங்கள். அதுவும் அந்த பொண்ணை கைப்பிடிச்சி இழுத்தது தான் அந்த பொண்ணோட அண்ணனோ அந்த பொண்ணோ யாரும் கொடுக்கல. தாஜ் பார் மேனேஜர் கொடுக்குறாரு. சார் அந்த பொண்ணை கைப்பிடிச்சி இழுத்தாங்க சார். என்னெல்லாம் நடக்குதுன்றதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு கையாளாகாத முதல்வர், இப்படி ஒரு கையாளாகாத ஆட்சி எங்கேயாவது பார்க்க முடியுமா? நம்ம சொல்கிறோம், நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சுன்னு பதிவு பண்ணுறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலீஸ்காரங்க நான் அனுப்புகிறான்னா எவ்வளோ திமிர் இருக்கும். நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்றது திமிர் தானே. கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க சார். உங்கள் தலைமையில் அவ்வளோ பெரிய பொறுப்புகள் இருக்குது. சென்னையை பாதுகாக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இந்த சிறு விஷயம் உங்களோட தலையில் பூந்து குடஞ்சிட்டு இருக்கு, அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலையிலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்கல்ல சார். இன்னொன்று, சண்டை போடுறதுனால யாருக்கிட்டமா சண்டை போடணும்? ஒரு சாதாரண யூடியூப் சேனல் வச்சுருக்கவன்ட்டே உன்னால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியல, மண்ணை கவிக்கிட்டு இருக்கிற, உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு அப்பாவி விக்டிம் போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு மது இருந்ததுக்கு போகிறாங்க ஒரு தாஜ் ஹோட்டலில். அவ்வளோ பெரிய குத்தமாக அது. ஏதோ சண்டை போட்டுக்கிட்டாங்க, அவங்களே சமாதானம் ஆகிட்டாங்கல்ல. உனக்கு பஞ்சாயத்து வந்துச்சா? இந்த பெண்ணை ஹாரஸ் பண்ணுறதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டால் மற்றவங்களாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த பெண் தரப்புல இருந்து தான் எனக்கு தகவல் வந்திருக்குன்ட்டு இவங்களுக்கு ஒரு நினப்பு. எனக்கு ஐஸ்கிரீம் ஐயப்பனே தகவல் சொல்லுவாரியா? அந்த ஜூரிஸ்டிக்ஷன் டிசி சொல்ல மாட்டாரா? அடிஷனல் சிஓபி கண்ணன் சொல்ல மாட்டாரா? ஐஎஸ்லேருந்து சொல்ல மாட்டாங்களா? ராமூர்த்தி சொல்ல மாட்டாரா? ஸ்ரீநாதா சொல்ல மாட்டாரா? இந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கி ஐஸ்கிரீம் கிட்ட வேலை செய்கிறான், நாளை பின்ன சங்கர் பவர்ஃபுல் ஆகிடுவான், இவனையும் நம்ம ஒரு உறவில் வச்சுக்கணும்னு அதிகாரி நினைப்பான்னு நினைக்க மாட்டேன்னா சார். இந்த பைத்தியம் சார், அந்த அப்படி தான் சார் பண்ணுறாரு. எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் இதை பண்ணுறோம் சார். 4 பேர் என்கிட்ட பேசுவானா பேச மாட்டேன். இவரே முதலமைச்சரை பற்றி இப்போ எடப்பாடி பழனிசாமி நீ பண்ணலையா? உங்கள் மனைவியை அனுப்பி எஸ்பி வேலுமனுக்கிட்டையும் ஒரு எடப்பாடி வீட்டிலையும் போய் அவர் இந்த கவர்மெண்ட் சொன்னதை தாங்க செய்கிறாரு, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாளைக்கு பின்ன நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எங்களை பார்த்துக்குங்க, 1000 தான் இருந்தால் நான் உங்கள் வீட்டு பொண்ணுன்னு பேச வைக்கலையா? நீ இப்படி மற்றவனு இதை பண்ணுவானா மாட்டானா? ஸோ பாருங்கள், ஒரு பெண்ணு காலையில் 5:30 மணிக்கு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு போய் வீட்டில் காலையிலேருந்து தகராறு பண்ணிகிட்டு இருக்காங்க. பதிவு செஞ்சுருக்கேன் நான் எக்ஸ் தளத்தில், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதான் சார், பேசும்போது சொன்னீங்க ஒரு யூடியூபர்கிட்டயே சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சண்டை போடுறது என்ன, நம்ம சமூக விரோத செயல் பண்ணுறோம் நான் சண்டை போடுறாரு. ஜனநாயகத்துக்கு ஆதரவாக என்ன பேச முடியுமோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம மேலே கொலை முயற்சி அதை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கணும்? ஒரு அதிகாரிக்கு நாட்டை காக்கிறதுல இருக்கணும். அதுக்கு தான் உங்களை அங்கே உட்கார வச்சுருக்காங்க. பைத்தியமாக இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. நார்மலான அதிகாரிகள் போல இவர்களை நினைத்து விடாதீர்கள். இவர்கள்லாம் மனநோய் முற்றியவர்கள். முற்றியதால் தான் நீங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எவன் யூடியூப்பில் என்ன பேசுகிறான், சோஷியல் மீடியாவில் எவன் என்ன எழுதுறான்னு நீங்கள் 24 மணி நேரமும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மனநோய் தான்.
சார் இல்லை சார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்துட்டு ஒரு கைதியோட பல்ல புடுங்குறாருன்னா அவரோட மனநிலை எப்படி இருக்கு சார்? அவர் எப்படி சார் ஐபிஎஸ் அதிகாரி எடுத்தாங்க ஃபர்ஸ்ட்? ஆமாம், மனநோயாக இருக்கிறவொடனே எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே மனநோய் முத்திருச்சு. அது மாதிரி முத்தின கேஸு தான் இது. இன்னொன்று, ஆரம்பத்துலேருந்தே இது சைக்கோ தான். இது ஐஸ்கிரீமு தொடக்க காலத்துலேருந்தே சைக்கோ. இந்த சைக்கோவுக்கு இப்போது தான் நாம் மணி கட்டி கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். யாருமே எதுக்க மாட்டாங்கப்பா. யாரும் எதிர்த்ததே கிடையாது. உங்கள் மாலதிட்ட கேளு, எனக்கே அட்வைஸ் என்ன, யாரை பற்றி வேணாலும் பேசு, ஐஸ்கிரீம் பற்றி பேசாது. அப்படிலாம் பேசாமல் இருக்க முடியாது சார், பார்த்துக்கிறேன்ட்டேன். அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறேன். நீங்கள் ஜனநாயக நாடு தானே இது. கடிவாளம் யார்கிட்ட இருக்கணும் சார்? அவர் ஏன் சார் இப்படி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதனால இருக்காரு? தான் அவர் பொம்மை முதல்வர். இன்னொரு 6 மாதம் பல்ல கட்சிக்குங்க, 3 மாதம் அதிகபட்சம். அண்ட் கூடுதலாக ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை சொல்லிவிடுகிறேன். அந்த பார்க்கிங்கே இல்லாமல் 6 வண்டி வைத்திருந்த அருத்தந்தை பற்றி பேசணும் அல்லவா? இந்த டைஷா அசோசியேஷனில் நிர்வாகத்தினர் கார் எடுங்கன்ட்டாங்க. நான் ஒரு ஆளுக்கு 2 பார்க்கிங்க. நீங்கள் கவர்மெண்ட் வண்டி 6 வண்டி வச்சுருக்கிறீங்க. 6 வண்டியை வச்சுக்கிட்டு கண்ணுக்கு எதிர்க்கவே 3 பார்க்கிங்கில் நீங்கள் வண்டியை நிறுத்திருந்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் என்ன காருக்கு பஞ்சப்பட்டவங்களா? ஒருத்தர் நினச்சான்னா அந்த டைஷா குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாக காராக நிறுத்தக்கூடிய செல்வாக்கு படைத்த அதிகாரிகள் இங்கே இருக்கிறார்கள். அவன் கேட்க மாட்டானா, நான் அவர் மட்டும் நிறுத்திருக்காரு, நானும் நிறுத்தினேன், சண்டை எழுப்பாங்க இல்லையா? அதனால் கூப்பிட்டு முதல்ல எடுத்த உடனே இல்லை என்ன ஒரு விசேஷம்னா, அங்கே தானே இருக்கிறீங்க, எல்லோரும் தானே பார்க்குறீங்க, ஒவ்வொரு பார்க்கிங்லேயும் நம்பர் எழுதியிருக்கு. அது ஊரா விட்டு பார்க்கிங் தானே. அங்கே என்ன போலீஸ் வண்டி நிற்கிது, 3 வண்டி ஒரு வண்டி தான் தெரியும்ல, எவனாவது கேட்டிங்களா? ஸோ நமது சேனலில் இது சொன்ன உடனே கூப்பிட்டு மற்றவங்கலாம் போய் கூப்பிட்டு இது திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொன்ன உடனே வண்டி எடுத்துட்டாங்களாம், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரான். இன்னொன்று உறவினர் வேறு இறந்துட்டார்ல, அவரோட வண்டி அவசியம் இல்லாமல் தானே எங்களுக்கு அனுப்பி விட்டார். அந்த மகிழ்ச்சிகரமான செய்தி பகிர்ந்து கொள்ளும்.